நல்ல மொறுமொறுன்னு கிரன்ச்சியாவும், அதே சமயம் உள்ள நல்ல ஜூஸியாவும், சாஃப்ட்டாவும் ஒரு சிக்கன் ஃப்ரை பார்க்கலாம் வாங்க. இதோட தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். சிக்கன், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், காஷ்மீர் மிளகாய்த்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, உப்பு, முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும், தயிர், தேங்காய் எண்ணெய். நான் சோம்பு பொடி சேர்க்குறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க. நம்ம சேனலோட பேர் லிட்டில் இதயம். ஓகே, இது எப்படி செய்கிறதுனா, நான் சிக்கன் மஞ்சள் தூள் போட்டு கழுவாததுனால 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் காரத்துக்காக கொஞ்சம் மிளகாய் தூளும், அதுக்கப்புறமா கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூளும் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சோம்புத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கங்க. அதுக்கப்புறம் கரம் மசாலா சேர்த்துக்கங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கங்க. அதுக்கப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ், அதாவது மிளகாய் வத்தலை லைட்டாக மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்தீங்கன்னா மிளகாய் வத்தலோட அந்த சீட்ஸோட கிடைக்கும். அதுக்கப்புறமா தயிரும் முட்டையும், அதாவது முட்டையோட வெள்ளைக்கரு சேர்த்துக்கிறோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் அது உங்கள் விருப்பம். அப்புறம் சிக்கனை நல்லா கோடு கூட அங்கங்கே போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட கூட இந்த மசாலா நல்லா பிரட்டிக்கிறேங்க. இந்த மசாலெல்லாம் நம்ம அழுத்தி அதன் மேலே நல்லா தடவி விடணும். ஏன்னா அந்த கோடு கூட நம்ம கட் பண்ணி விட்டுருக்கோம் இல்லையா, அதில் நம்ம நல்லா அழுத்தி இந்த மாதிரி மசாலா தடவி குறைந்தது 4 மணி நேரம் ஊற வைக்கணும். நான் பொதுவாக நாள் நைட்டே இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். ப்ரிப்பேர் பண்ணி மறுநாள் தான் அதை எடுத்து ஒரு 1 or 2 hour கூலிங் போக வச்சு அதுக்கப்புறமா பொரிப்பேன். ஆனால் 4 மணி நேரம் ஊறினாலே போதும். கடாயில் இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கும்போது ஒவ்வொரு சைடும் 5 நிமிஷம் வேக வச்சு திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்தீங்கன்னா வெளியில் நல்ல மொறு மொறுன்னு இருக்கும், உள்ளே நல்ல ஜூஸியாக சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். முட்டையும் தயிரும் நம்ம சேர்த்ததுக்கு முக்கியமான காரணமே சிக்கன் வந்துட்டு உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கணுங்கிறதுக்காக தான். வெளியில் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கிறதுக்காக தான் நம்ம இதில் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துருக்குறோம். சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்ததுனால இது வெளியில் அந்த க்ரன்ச்சினஸ் ரொம்ப அருமையாக இருக்கும்னு சொல்லலாம். நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் பொரிச்ச சிக்கன் ஃப்ரை மாதிரி இல்லாமல் இது உண்மையிலேயே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது நீங்கள் ஹோட்டலில் வாங்குகிற ஒரு சிக்கன் ஃப்ரை மாதிரியான டேஸ்ட் கண்டிப்பாக கொடுக்கும். ஒருவேளை நீங்கள் கடையில் வாங்குகிற சிக்கன் பவுடர், அதாவது சிக்கன் பொரிக்கிற சிக்கன் 65 பவுடர் வாங்குறீங்க அப்படின்னா கூட ஒன்றும் இல்லைங்க, அது கூட தயிரும் இஞ்சி பூண்டு விழுதும் முட்டையோட வெள்ளைக்கருவும் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி 4 மணி நேரம் ஊற வச்சு பொரிச்சிடுங்க. வீடியோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.